முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு குட் ஈவினிங் Canada, sponsored by Golumbia Group. இன்றைக்கு October 1st, first day of the month. Happy October everyone. And Toronto இப்போ temperature 16 degrees Celsius and time now 6 p.m. in Toronto. இன்றைக்கு குட் ஈவினிங் Canadaல என்ன நடக்குதுன்னு let's take a look at our agenda. First top of the hourல இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணவேல் மாஸ்க் மேண்டேட் வந்து இன்டோர்ஸில் மாஸ்க் போடுறது வந்து கட்டாயமாக ஜனவரி 2022 மட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குண்டு. ஸோ அதை பற்றி ஜோன் டோரி சொல்லியிருந்தார். ஸோ வி ஆர் கோயிங் டு பி வாட்சிங் தட். தென் அதை தொடர்ந்து லாங் டேர்ம் கேர்ஸில் எல்லாம் ஸ்டாஃப் எல்லாருமே கட்டாயம் வேக்சினேஷன் போட்டிருக்கணுன்றதை பற்றி இன்றைக்கு லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் ஃபிலிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ வி வில் பி வாட்சிங் தட் அஸ் வெல். தென் அதை தொடர்ந்து இன் அவர் கெனேடிய வெலம் ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேடி ஹைடு கோவிட் அப்டேட்டை பற்றியும் சொல்லியிருந்தார். அஸ் வெல் அஸ் certain provinces வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவே. ஸோ அதுக்கு மாமா சொல்லியிருந்தார். ஸோ வில் பி வாட்சிங் தட். தென் ஆஃப்டர் தட் அல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனி அல்பர்டாவில் கோவிட் அப்டேட்டை பற்றியும் சொல்லியிருந்தார். அண்ட் அல்பர்டாவுக்கு ஃபெடரல் கவர்மெண்ட்லேருந்து வர ஹெல்ப்பை பற்றியும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ வில் பி வாட்சிங் தட். Then அதை தொடர்ந்து in our கலையரங்கம் we have a beautiful song by காந்தினி கிஷான். Then வழக்கம் போலவே currency, weather and news with துஷந்தி குணரட்னமும் பார்க்க போகிறோம். So let's get started. ஸோ நாங்கள் எல்லாருமே கோவிட் திரங்கினத்தில் இருந்து வி ஆர் ஸோ யூஸ்டு நாங்கள் வந்து மாஸ்க் போடுறது கொஞ்சம் பழகிட்டு எங்களுக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் மாஸ்க் இன்டோர்ஸில் கட்டாயம் போட வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து கவுன்சிலர்ஸ் எல்லாரும் இன் ஃபேவராக vote பண்ணி டெம்பரரி மாஸ்க் பைலாஸுக்கு சொல்லியிருக்கணும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தவில் அட்லீஸ்ட் ஜனவரி 2022 மட்டுக்கும் நாங்கள் இன்டோர் பப்ளிக் ஸ்பேசஸில் கட்டாயம் மாஸ்க் போட வேண்டியிருக்குமெண்டு. ஸோ காண்டோஸ், அப்பார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், மற்றது வந்து பிஸ்னஸஸ் எல்லா இடத்துலையுமே இன்டோர்ஸ் வந்து எல்லாரும் கட்டாயம் மாஸ்க் போட்டிருக்க வேண்டியிருக்கும். அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து டொரண்டோஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் ஈலின் டிவில்லா தான் சொல்லியிருந்தா. மாஸ்க் வந்து இன்டோர்ஸில் எல்லாரும் போடுறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது, அது ரிசல்ட்ஸ் ஷோ பண்ணியிருக்குது, அது வந்து கோவிட்லேருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது அது ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதை அந்த ரெக்கமெண்டேஷனை தொடர்ந்து எல்லா கவுன்சிலர்ஸும் இன் ஃபேவராக vote பண்ணியிருந்தவே. அண்ட் ஆல்சோ டொரண்டோ மேயர் ஜோன் டோரியும் சொல்லியிருந்தார், தேங்க் பண்ணியிருந்தார் எல்லாரும் கண்டினியூஸாக இன்டோர்ஸில் மாஸ்க் போடுற எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப கோவிட்லேருந்து ஸ்ப்ரெட்டாக வந்து ப்ரிவெண்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ அவர் அன்றைக்கு வந்து அதை பற்றி கதைச்சிருந்தார். ஸோ லெட்ஸ் வாட்ச் வாட் ஹீ சேயிங். To the council agenda today, recommending the extension of the city's mask bylaws and other public health protections to help continue the fight against COVID-19 and to see it through to the end, but see it through the fall and winter period, which could bring their challenges just in the context of the weather and people being indoors. I expect that report would be voted on this afternoon. And it simply extends bylaws that require people to wear masks or face coverings in enclosed areas that businesses and other organizations have open to the public.
and in enclosed common areas of apartment buildings and condominiums. As the report notes, and as we've all seen, masks work. Masks work to help us in the fight against COVID-19 and protecting the tremendous progress that we've made so far. They help reduce the transmission of COVID-19 indoors, where distance sometimes can't be maintained. And I think the broad majority of the public are supportive of these measures, find these measures not to be too intrusive, and are supportive of their continuation as long as public health advice suggests that should be the case. Given the continued significant spread of the Delta variant, Dr. Davila is recommending the extension of these bylaws until January 2021, when the City Council meet during that month, and they can be reviewed once again. And she will also, of course, conduct a monthly assessment of that situation and will inform us directly or indirectly to the public what her disposition is in that regard, if anything should change. I want to thank the vast majority of people who continue to do the right thing and wear masks when they're out and about. I think they have come to recognize this provides a degree of protection for them, but equally importantly for other people who they encounter. And it does protect our progress, and it does allow people to go about a more normal way of life while the Delta variant is still a threat. Make no mistake, the best weapon that we have to fight against COVID-19 and the Delta variant continues to be the vaccines and getting vaccinated. We are making great progress on that front, with 80.8% of eligible residents now fully vaccinated and 85.8% of eligible residents with at least one dose. And the group in between, which total more than 100,000, we are continuing to focus on and work on. And of course, we have the Vax 25 initiative taking place tomorrow. And the objective of that is to make sure that across the city we pick places in each of the wards to make sure that we can make the availability of vaccination as accessible to people as possible. Hi guys, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada, sponsored by Golumbia Group. So, John Tory சொன்ன மாதிரி it's really important indoors-ல நாங்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கிறது and ரொம்ப க்ளோஸ் ஸ்பேஸில் வந்து ஏர் வந்து சர்க்குலேட் ஆகாது. எஸ்பெஷலி நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கிறீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் வந்து ப்ராப்பராக போட்டிருக்கிறீங்கன்னு நான் நிறைய ஆக்களை பார்த்துருக்கிறேன், மூக்குக்கு கீழே எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ மேக் ஷூர் நீங்கள் நோஸ் எல்லாம் கவர் பண்ணி ப்ராப்பராக இன்டோர்ஸில் மாஸ்க் போடுறீங்கன்னு. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இப்போ 12 PM in Toronto. நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தவே லாங் டேர்ம் கேர் ஸ்டாஃப், வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றது சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்து கட்டாயம் வேக்சின் ஃபுல்லி டோஸ் பண்ணியிருக்கணுமெண்டு, இல்லாட்டிக்கு வந்து எக்ஸம்ஷன் டாக்டர் நோட் வந்து வச்சுருக்கணுமெண்டு. ஸோ இன்றைக்கு வந்து லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் ஃபிலிப்ஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா லாங் டேர்ம் கேர்ஸில் தான் நிறைய வந்து அவுட் பிரேக்ஸ் நடக்குது, நிறைய பேர் வந்து சீனியர்ஸ் எல்லாம் நிறைய இறந்திருக்கணும், அவையில் தான் ரொம்பவுமே ஈஸியாக வந்து கோவிடை கேட்ச் பண்ணிவிடும். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அங்கே வந்து வெளியில இருந்து போகிறவே வந்து கோவிடை கொண்டு போகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு இன்றைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏற்கனவே இப்போதைக்கு வந்து 19 அவுட் பிரேக்ஸ் வந்து ஒன்டாரியோவில் இருக்குது லாங் டேர்ம் கேர்ஸில், அண்ட் ப்ரீவியஸ்லியும் நிறைய அவுட் பிரேக்ஸ் அண்ட் டெத்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்த அனௌன்ஸ் பண்ண லாங் டேர்ம் கேர் மினிஸ்டர் ராட் ஃபிலிப்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ லெட்ஸ் வாட்ச் தட். Throughout the pandemic, the health and safety of Ontarians has remained our government's top priority. And the evidence shows that the best way to protect ourselves and each other is by getting vaccinated. This is especially true when it comes to our most vulnerable, including those living in long-term care. That is why our government has taken many steps to increase vaccination rates for long-term care residents and staff. And with essentially all residents and 86% of staff fully immunized, we've been making good progress. These actions have included providing educational materials and information resources to homes, arranging on-site and mobile vaccine clinics, and providing homes with support so that they can administer vaccines themselves in a timely manner. In addition, Ontario was the first province in Canada to make it mandatory for homes to have an immunization policy in place for staff, students, and volunteers. This policy came into effect on July the 1st. As part of this policy, homes were required to track and report their overall staff immunization rates to the ministry on a monthly basis. When we look at that data, we see that there has been some improvement in staff immunization rates, but it is not enough to ensure residents are protected. We're able to see some wide variations between homes.
Currently, 367 of the 626 homes have staff immunization levels below 90%. And more concerningly, 99 homes have a rate below 80%. We want to protect all long-term care residents and all staff, regardless of which home they live or work in. And the evidence shows in long-term care settings, these rates are not acceptable, especially in the context of the Delta variant, which is more transmissible and more likely to lead to serious death or illness. We know that long-term care residents have been disproportionately impacted by COVID-19, and as new variants continue to spread, the risk to those most vulnerable remains high. That is why in August, Ontario was the first jurisdiction in North America to provide third doses to all long-term care residents. And as of today, I'm happy to report that 44,072, or 64% of residents, have received a third dose. All residents are expected to have been offered a third dose by October 8th, which is a week today. However, given the reality of the Delta variant across Canada and around the world, we need to do more. Guaranteeing that those working in the homes for long-term care are vaccinated is the next necessary step to provide residents and staff the greatest level of protection possible. And that is why, after consulting with Dr. Moore, the Chief Medical Officer, this morning, I signed a minister's directive making vaccinations mandatory for all long-term care staff, including support staff, students, and volunteers. Unless a staff member has a medical exemption, they have until November 15th to show proof that they've received 2 doses of COVID-19 vaccine, and staff who don't show this will not be allowed to work inside a long-term care home. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. You're watching Good Evening Canada. So November 15th இடையில லாங் டேர்ம் கேர் ஸ்டாஃப் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லி டோஸ்டாக இருக்கணும். இல்லாட்டிக்கு உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ண முடியாமல் இருக்கும். ஐம் ஷுர் உங்களுக்கு ஒருத்தருக்கும் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ண உங்களோட ஜாபை வந்து லூஸ் பண்ண விரும்ப மாட்டீங்க. ஸோ மேக் ஷுர் யூ கெட் வேக்சினேட்டட். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேடி ஹைடு கோவிட் அப்டேட் கொடுத்துருந்தார். அண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ப்ராவின்சஸுக்கு கோவிட்டை ஃபைட் பண்ணுறதுக்கு எப்படி உதவ போகிறேன்னு சொல்லியிருந்தா. அண்ட் ஆல்சோ அல்பர்டா பிரீமியர் ஜேசன் கெனியும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா அண்ட் ஆல்சோ சஸ்காச்சுவானில் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சினை தான் நிறையா ப்ரிஃபர் பண்ணினமெண்டு ஓவர் எம்ஆர்என்ஏ வேக்சின் ஃபைசர் ஒரு மெடர்னாவை விட ப்ரிஃபர் பண்ணுறது ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஸோ அதை வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேடி ஹைடு சொல்லியிருந்தேன் கரண்ட்லி கனடாவில் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் வேக்சின் இப்போதைக்கு எங்களில் இல்லை, பட் ஷி வில் ஒர்க் ஆன் இட்னு சொல்லியிருந்தா. பிகாஸ் முந்தி வந்து ஏப்ரலில் வந்திருந்தது, பட் ஆஃப்டர் ஒரு தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரர் இஷ்யூஸுக்கு பிறகு கனடாக்கு அதுக்கு பிறகு வரையில. ஸோ அவள் சொல்லியிருந்தால் இதுதான் ப்ரிஃபர்ண்டா ஷி வில் ஒர்க் டு கெட் ஆன் அண்டு. ஸோ அவள் என்ன சொல்லியிருக்கிறாண்டு லெட்ஸ் வாட்ச் இட். Currently, the federal government is providing support to a number of areas of the country. In the Northwest Territories with RFAs that include the Canadian Red Cross and the Canadian Armed Forces assisting with health and human resources and in shelter operations. We're also in a number of provinces assisting with surge contact tracing support, and these are resources that can be accessed from StatsCan. We're providing funding for the operation of safe and voluntary isolation facilities in many sites across the country.
And we are supporting with testing with the National Microbiology Lab and a few other federal labs that are helping with any surge capacity. And as has been previously reported, we are providing offers of assistance in our discussions with Saskatchewan and Alberta for health human resources, PPE, medical equipment, vaccines, testing, and anything else. As confirmed last night by my colleague Minister Blair, the Canadian Red Cross and Canadian Armed Forces will be assisting soon in Alberta, and I'm pleased to hear support from Newfoundland and Labrador will also be accepted. Officials in my department and over at Procurement Services Canada will continue to work with both provinces on their requests. As I indicated to my ministerial counterparts provincially, it's very important that we plan ahead for these challenging scenarios, as some types of help are easier to coordinate than others. For example, vaccines, test kits, personal protective equipment, medical equipment, and other things can usually be moved within 24 to 48 hours. But it's health and human resources. That's where the crunch really is, because of course these are people and it takes time to figure out how we can move them around and get them to where they're needed. And the more time that we have to do that, the easier it is to deploy people if and when the time comes that they are necessary. So we all have a role to help with this fourth wave. And of course, the most effective way is to get vaccinated. If you haven't been vaccinated yet, or you have someone in your life who isn't vaccinated yet and is hesitant, please help make sure they get information that helps them make that choice to protect themselves, their families, and their communities. But we can also continue to follow the public health measures that we know are helping. To wear a mask when we're in gatherings, to avoid large gatherings or higher risk scenarios. And of course, if you're in an area where there is a high number of COVID cases, maybe it's time to not attend that outdoor gathering or indoor gathering. Maybe you make a decision to move an event to the outdoors to lower the risk. Every decision that we make right now can reduce the risk, stop transmission of cases, and it does make a difference. Thank you also to the 81% of eligible Canadians who have already been vaccinated. Globally, we have shown the progress that Canada has made on this front, but of course, we still have a large number of people who have not been vaccinated and who cannot be vaccinated. So again, if you are one of the folks that has not yet taken advantage of this life-saving medication, please do so. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர் பை கொலம்பியா குரூப். ஸோ எல்லாமே திருப்பி இன்டோர்ஸ் போகிற வேண்டபடியால் திருப்பியும் கோவிட் கேசஸ் கொஞ்சம் ஹையாக தான் எல்லா ப்ராவின்சஸ்லேயுமே போய் கொண்டிருக்குது. ஸோ ஃபெடரல் ஹெல்த் மினிஸ்டர் பேரி ஹைடஸ் சொன்ன மாதிரியே நீங்கள் மேக் ஷுர் நீங்கள் இன்டோர்ஸில் இருக்கிறீங்கள் என்றால் நீங்கள் வந்து சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அண்ட் ஆல்சோ மாஸ்க் போட்டிருக்கிறீங்களண்டு அண்ட் ஆல்சோ ஹோப்ஃபுல்லி மோர் பீப்புள் கேன் கெட் வேக்சினேட்டட், மோர் பீப்புள் வேக்சின் போட்டு ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து இந்த கோவிடை ஃபைட் பண்ணுவோம் சொல்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து அல்பர்டா ப்ரீமியர் ஜேசன் கெனி வந்து கோவிட் அப்டேட்டை பற்றி அல்பர்டாவில் சொல்லியிருந்தார். அண்ட் ஆல்சோ அவையில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டில் இருந்து ஃபோர்த் வேவ் அங்கே வந்த கேசஸ் எல்லாம் ரொம்பவே ஹையாக போய் கொண்டிருக்கிறபடியால் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவையில் கோவிட்டுக்கு தங்களுக்கு. ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அக்செப்ட் ஆகி ஃபைனலைஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ கெனேடியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் அண்ட் கெனேடியன் ரெட் கிராஸ் வந்து சொன்னாவே அல்பர்டாவுக்கு போயிடும் கோவிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ முந்தி இனிஷியலி நியூ ஃபவுண்ட்லேண்ட் அண்ட் லேப்ரடோரும் வந்து ஆஃபர் பண்ணவையில் ஹெல்ப், பட் இனிஷியலாக வந்து அவை சொல்லியிருந்தவையில் எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாமட்டு, பட் நான் அந்த ஹெல்ப்பையும் வந்து அல்பர்டா அக்செப்ட் பண்ணுறேன். அண்ட்
Alberta Premier Jason Kenney also சொல்லியிருந்தார் அங்கே வந்து பப்ளிக் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து கட்டாயம் வேக்சின் ஃபுல்லி டோஸ் பண்ணியிருக்கணும் அன்லெஸ் ஒரு எக்ஸம்ஷன் இருந்தால் தேவையில்லை பட் இல்லாட்டி கட்டாயம் போட்டிருக்கணும்ண்டு பிஃபோர் November 30th. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லியாக வேக்சினேட் பண்ணியிருக்கணும் இல்லாட்டிக்கு வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வித்தின் 72 hours of working scheduled ஒர்க்குக்குள்ளே கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் வந்து காட்ட வேண்டி இருக்கும். அண்ட் இது வந்து December 14th என்றால் அந்த எம்ப்ளாயீஸ் தான் அந்த கோவிட் டெஸ்ட்டுக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட் போட்டிருக்காட்டிக்கு எக்ஸம்ஷன் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து அந்த ஒர்க்குக்கு அன்பெய்ட் லீவில் தான் இருப்பீங்க, ஒர்க்குக்கு போக முடியாமல் இருக்கும். ஸோ இஃப் யூஆர் இன் Alberta, make sure you get vaccinated soon. ஸோ அதை பற்றி இன்றைக்கு Alberta Premier Jason Kenney என்ன சொல்கிறான்ட்டு let's watch it. Roughly flat with where we were a week ago. With 60 non-COVID ICU patients, we have a total of 307 intensive care patients in our hospitals. With ongoing efforts to expand capacity, we now have 372 available ICU beds, so we're operating at 83% of intensive care capacity. While it's encouraging that we've been able to ensure intensive care for those who need it by opening up more spaces, it has come at a real cost, both in terms of the huge stress on our amazing frontline health professionals, but also due to postponements of surgeries and other medical procedures. So it is important to note that we are not the only province to have gone through such a challenging period during COVID. Our per capita COVID ICU admissions are pretty much exactly where Ontario was during their spring wave, and are well below where Manitoba was when they had to transfer ICU patients out of province. And we are below Saskatchewan's current per capita level of COVID intensive care admissions. Now, I don't say any of this to diminish the very severe pressure that our hospitals are facing, but rather to point out that we as Canadians really are all in this together. We've had ongoing collaboration with other provinces on how best to deal with the surges and hospitalizations like this, and Alberta has always been there to support our fellow Canadians when they needed a helping hand. That's why we shipped cargo planes full of personal protective equipment and over 100 ventilators to Ontario, Quebec, and Nova Scotia during the first wave. It's why we accepted overflow ICU patients from Manitoba in the spring and offered the same assistance to Ontario at that time. In fact, we currently have 9 ICU patients from other provinces, including British Columbia, in our intensive care units now. It's also why we will continue to provide key medical support to the residents of the Northwest Territories who are experiencing a fourth wave very similar to our own. Now that Alberta is experiencing the most intense pressure on our health system during COVID, we appreciate reciprocal offers of assistance from other provinces and the federal government. I can announce that we are finalizing arrangements to welcome a team of medical personnel from the Canadian Armed Forces. We understand that they may be able to provide 8 to 10 ICU trained staff, which would help us to staff up to 2 additional ICU beds. In my conversation with the Prime Minister yesterday, I said that every bit helps and we truly appreciate the assistance. This team will likely be located at Canadian Forces based Edmonton, supporting Edmonton area hospitals where the need is greatest in those hospitals in the Edmonton area which have the greatest need. We're also working with the Canadian Red Cross to welcome up to 20 trained staff, some of whom will have general training and some of whom may have ICU experience. These staff will likely be asked to help at the Red Deer Regional Hospital, which is under severe stress given low vaccination rates in rural central Alberta. Hi guys, welcome back. So hopefully வந்து Canadian Armed Forces and Canadian Red Cross வந்து ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுற வழியால் hopefully அந்த ICU வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குமென்று ஹோப் பண்ணுவோம். ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்
on a happy note, இன்றைக்கு வந்து from October 1st இருந்து ஒன்டாரியோட மினிமம் hourly wage வந்து 10 cents இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ முதல் வந்து $14.25 ஆயிருந்தது. இப்போ வந்து 10 cents இன்க்ரீஸ் ஆகி $14.35 ஆயிருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லிக்கர் சர்வீஸுக்கு வந்து இதே விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முதல் $13.40 இருந்தது. இனி வந்து இண்டையிலிருந்து $13.50 இருக்கும். அண்ட் லிக்கர் சர்வர்ஸ்க்கு வந்து $12.45 இருந்தது. $12.55 இருக்கும் இந்தியிலிருந்து. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக வந்து October 1st 2020 தான் லாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணவே. ஸோ ஆஃப்டர் 1 year இன்றைக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். பட் அதுக்கு முதல் 2020க்கு முதல் வந்து January 2018 தான் அதுக்கு முதல் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து திருப்பி 2020 இன்க்ரீஸ் ஆகி இந்த வருஷம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இட்ஸ் a குட் நியூஸ். ஸோ on that note, இன்றைக்கு வந்து கரன்சியும் எப்படி இருக்குன்ற ஒரு பார்ப்போம். ஸோ கரன்சி ஸ்ரீலங்கன் ரேட் வந்து 189 rupees அண்ட் இந்தியன் ரேட் வந்து 60 rupees. ஸோ லெட்ஸ் டேக் a look. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Golumbia Group. Now time 9:31 p.m. in Toronto and temperature 16 degrees Celsius. So அடுத்ததாக இன்றைக்கு வந்து ஃபைசர் வந்து அவங்களோட இனிஷியல் COVID-19 ட்ரையல்ஸை வந்து ஹெல்த் கேனடாவில் சப்மிட் பண்ணியிருக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயசுலேருந்து 11 வயசு பிள்ளைகளுக்கு செஞ்ச இனிஷியல் ட்ரையல்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ ஹெல்த் கேனடா இனி வந்து அதை ரிவ்யூ பண்ணி டிசைட் பண்ணும் அந்த வேக்சின் வந்து கேனடாவில் அப்ரூவ் பண்ணலாமா இல்லையான்றது. ஃபைசர் வந்து 5 வயசுலேருந்து 11 வயசுக்கும் ட்ரையல் செஞ்சு கொண்டிருந்தது. ஆல்சோ அதை விட சின்ன பிள்ளைகளுக்கும் 6 மாதத்துலேருந்து 5 வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வந்து இப்போ வந்து ஸ்டடி ஃபைசர் அண்ட் மெடர்னா செஞ்சு கொண்டிருக்கிறேன். பட் அதை பற்றி வந்து ஃபியூச்சர்லாம் தெரிய வரும் டீட்டெயில்ஸ். பட் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டடி இந்த இனிஷியல் ட்ரையல்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ we have to wait and see அந்த வேக்சின் வந்து அப்ரூவ் ஆகாதாண்டு. ஸோ இட்ஸ் a good thing because வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அவைகளுக்கு வந்து அப்ரூவ் ஆனால் இட் will be really good. ஸ்கூல்ஸில் எல்லாம் கோவிட் அவுட் பிரேக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ on that note, ஹெல்த் கேனடா வந்து சொல்லியிருக்கிறேன்னா அவையில் வந்து ஒரு ட்ரக் மேக்கர் மெர்க் உடைய வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம்ட்டு. இந்த ட்ரக் வந்து COVID-19 வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டையும் டெத்ஸையும் வந்து அரைவாசியை வந்து குறைக்கும்னு சொல்லியிருக்கிறேன்னா. ஸோ இப்போ வந்து கரண்ட்லி அவையில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் டு see the results. அண்ட் பப்ளிக் ஹெல்த் ஏஜென்சி ஆஃப் கேனடாவும் சொல்லியிருக்கிறோம் வந்து மெர்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வேக்சின் வந்து கோவிட் வந்து சிம்டம்ஸ் காட்டினதுலேருந்து 5 நாளைக்குள்ளே இந்த பில்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டால் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்ஸ் மற்றது வந்து டெத்ஸை வந்து அரைவாசி விதம் வந்து நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமெண்டு. ஸோ தட்ஸ் ரியலி குட். அண்ட் கனடா சீஃப் மெடிக்கல் அட்வைசர் டாக்டர் சுப்ரியா சர்மாவும் சொல்லியிருக்கிறார் இது வந்து இப்போ டிஸ்கஷன்ஸ் தான் போய்கொண்டிருக்குது. அதை ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு டிசிஷன்ஸும் மேக் பண்ணல, கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ we have to wait and see என்ன நடக்க போது. நிறைய குட் நியூஸஸ் வந்து கொண்டிருக்குது வேக்சினை பற்றியும் அண்ட் ஆல்சோ COVID-19 ட்ரக்ஸை பற்றியும். ஸோ we have to wait and see hopefully in the next few months என்னென்ன ரிசல்ட்ஸ் வரும்ண்டு இதை பற்றி. ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் இன் குட் ஈவினிங் கேனடா we are going to go to கலையரங்கம். ஒரு பியூட்டிஃபுல் கவர் சாங் இருக்குது பை காந்தினி கிஷான், மேகதூதம் சாங்கில் ஐரா மூவிலேருந்து. ஸோ லெட்ஸ் டேக் a look.
சரி ரீ ரீ பகாரி நிசனி காரி மகமகாரி மணி பகாரி நி பகாரி நிசகா கமரி கசரி நீ சரி மரி பமரி பகாரி நீரே நீ மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். மேகதூதம் மேகதூதம் பாட வேண்டும். நானும் நீயும் காலம் எழுதி காற்றில் வீசிய நாடகம், அந்த காற்றே மீண்டும் இணைத்து அரங்கமேற்றும் காவியம். தேவமுல்லை பூக்கும் கொல்லை கொண்டதே என் வீட்டின் எல்லை. என்னை நீ மறவாதிரு, புயல் காற்றிலும் பிரியாதிரு. மேகதூதம் பாட வேண்டும், மேனி மீது சாரல் வேண்டும், காளிதாசன் காண வேண்டும், வானவில் வரும் வாழ்வில் மீண்டும். Hi guys, welcome back. அந்த சாங்கை கேட்கவே ரொம்பவுமே சூதிங்காக இருந்துச்சு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். காந்தினி கிஷான் என்ற ஒரு சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி யூ கேன் வாட்ச் இட். அண்ட் அவ மாதிரியே நிறைய ஆர்டிஸ்ட் கேனடாவில் இருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட சாங்ஸ் அண்ட் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பினா யூ ஆல்சோ பிளே இட் இன் அவர் கலையரங்கம். ஸோ இப்போ டைம் 9:37 PM in Toronto and 16 degrees Celsius. நெக்ஸ்ட் பிசியில் இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும், கிண்டர் கார்டன்லேருந்து கிரேட் 12ல் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கணும். ஸ்கூல்ஸில் வந்து எல்லோரும் கட்டாயம் சில்ட்ரன் வந்து மாஸ்க் இன்டோர்ஸில் போட்டிருக்க வேணும் அண்ட் ஸ்கூல் பஸ்ஸஸ்லேயும் வந்து கட்டாயம் போட்டிருக்க வேணும். அண்ட் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து கோவிட் கேசஸ் ரொம்பவுமே கூடிக்கொண்டிருக்குது. எஸ்பெஷலி ஸ்கூல் சில்ட்ரனில் தான் நிறைய வந்து கோவிட் கேசஸ் வந்து கூடிக்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு வந்து பிசிஸ் ப்ரொவின்ஷியல் ஹெல்த் ஆஃபீஸர் டாக்டர் பானி ஹென்ரி வந்து இன்றைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த நம்பர் கோவிட் கேசஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அவுட் பிரேக்ஸ் ஸ்கூல்ஸில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மாஸ்க் போடுறது தான் சேஃப். ஸோ அது வந்து வில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் we are going to go to weather. இன்றைக்கு கொஞ்சம் சில்லியாக தான் இருந்தது, கோல்டாக தான் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து கனடாண்ட மேஜர் சிட்டிஸில் வெதர் என்ன மாதிரி இருக்குன்னு லெட்ஸ் டேக் அ லுக். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 25°C, அதிகுறைந்த வெப்பநிலை 15°C. நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 9°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 13°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 19
பாகை செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. Hi guys, welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கேனடா ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் வெதர் டெம்பரேச்சர் கூடவாக தான் இருக்க போகுது டொரண்டோவில். ஸோ தட்ஸ் ரியலி கிரேட். அக்டோபருக்கு வந்து நார்மல் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கூட இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் என்ஜாய் அன்டில் இட் லாஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் என் குட் ஈவினிங் கேனடா லாஸ்ட் போர்ஷனாக நாங்கள் கனேடிய செய்திகளுக்கு போக போகிறோம். கனேடிய செய்திகள் வித் துஷந்தி குணரட்னம். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாளில் நல்லிணக்க நிகழ்வுகளுக்கு பதிலாக பிரதமர் தனது குடும்பத்துடன் விடுமுறையை கழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நேற்று கனேடிய முதல் குடிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நினைவுகூரும் வகையில் உண்மைக்கும் நல்லிணக்கத்துக்குமான தேசிய நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிட பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பயணிக்க முடிவு செய்த விடயம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. நேற்று பிரதமர் ஆட்டோவாவில் பிரத்யேக சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அவரது நாளாந்த அட்டவணை பயண திட்டத்தில் முதலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அவரது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண விடுமுறை பயணம் வெளியான பின்னர் பிரதமர் அலுவலகம் அப்பதிவை மாற்றி அவர் விடுமுறையில் இருக்கும் விடயத்தை உறுதிப்படுத்தியது. பிரதமரின் இந்த முடிவு முதற்குடிகள் எதிர்கொண்ட நீடித்த வன்முறைகளை அலட்சியம் செய்ததாக விமர்சனங்கள் வெளியாகின. பிரதமர் நேற்று விடுமுறையில் ஈடுபட்டதை கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் எரனோ டூல் விமர்சித்திருந்தார். குழந்தைகளுக்கான ஆரம்ப கோவிட் தடுப்பூசி சோதனை தரவை ஹெல்த் கனடாவிற்கு சமர்ப்பிப்பதாக ஃபைசர் கூறுகிறது. தனது தடுப்பூசியை 5 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஆரம்ப சோதனை தரவை சமர்ப்பித்ததாக ஃபைசர் தெரிவித்தது. 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான தடுப்பூசியின் பயன்பாடு இந்த மாதம் ஆரம்பிக்கும் என எதிர்பார்ப்பதாக ஏற்கனவே சுகாதார அமைச்சர் பேட்டி ஹாஜி கூறியிருந்தார். ஃபைசர் நிறுவனத்திடம் இருந்து தரவை பெற்றவுடன் கட்டுப்பாட்டாளர்கள் இந்த தரவை விரைவாக மதிப்பாய்வு செய்வார்கள் எனவும் அமைச்சர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பயோடெக் உடன் இணைந்து உருவாக்கப்பட்ட தனது தடுப்பூசி 5 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என ஃபைசர் நிறுவனம் சில வாரங்களுக்கு முன்னர் கூறியிருந்தது. கனடாவில் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்த தற்போது கோவிட் தடுப்பூசிகள் எதுவும் அங்கீகரிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாறுபாடு கோவிட் தடுப்பூசி இலக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி தெரேசா டாம் இந்த தகவலை வெளியிட்டார். டெல்டா மாறுபாடு காரணமாக தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கை நாடளாவிய ரீதியில் 80% இருக்க வேண்டும் என டாம் என்று கூறினார். கனடாவில் தகுதி பெற்றவர்களில் 81% பேர் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர். ஆனாலும் கனடாவின் மொத்த மக்கள் தொகையில் 70% மட்டுமே தடுப்பூசி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆல்பர்டாவில் கோவிட் தொற்று எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது என்று 1630 புதிய தொற்றுக்களை சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஆல்பர்டாவில் கோவிட் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கிறது. இன்று மதியம் வரை 263 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று 14 புதிய மரணங்களும் ஆல்பர்டாவில் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் இன்று முதல் அடிப்படை ஊதியம் அதிகரித்தது. இன்று முதல் ஒரு மணித்தியாலத்துக்கான அடிப்படை ஊதியம் 10% அதிகரித்தது.
இதன் மூலம் அடிப்படை ஊதியம் $14.25 இருந்து $14.35 அதிகரிக்கிறது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியன்று ஆன்டாரியோ மாகாணத்தில் அடிப்படை ஊதியம் $14 இருந்து $14.25 அதிகரித்தது. அதற்கு முன் ஜனவரி மாதம் 2018ஆம் ஆண்டு முதல் அடிப்படை ஊதியம் உயரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். இப்போ டொரண்டோவில் டைம் 9:46 PM அண்ட் டெம்பரேச்சர் 16 degrees Celsius. இப்போ நன்றி துஷந்தி குணரட்னம் ஃபார் கனேடிய செய்திகள். இப்பொழுது குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வரப்போகிறது. இன்றைய ஷோ வாஸ் ஸ்பான்சர்ட் பை கொலம்பியா குரூப். வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, ஸ்பான்சர்ஸுக்கும் நன்றி. அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவங்களோட ஷோவில் வந்து அட்வர்டைஸ் பண்ண வேணுமென்றால் யூ கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் நாங்கள் உங்களை வி வில் கெட் பேக் டு யூ. அண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய கனடாவில் இருக்கிறீங்க, உங்களோட சாங்ஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பலாம் அண்ட் வி வில் ப்ளே இன் அவர் கலையரங்கம். நீங்கள் குட் ஈவினிங் கனடாவோட IPTV, யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் GEC தமிழ் ஆப் மூலமாக இணைந்திருக்கலாம். மீண்டும் குட் ஈவினிங் கனடா உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்திரி. நன்றி நேயர்களே. ஹேவ் அ குட் வீக்கெண்ட்.